கைஸ் நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எம்பி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து போய் பிளாக் கேம் பிளே கைஸ் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 13 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மூடி மறக்க முடியும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ ஓகே வாங்க இப்போ ஓர பேச வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக பண்ணல கைஸ். சண்டை முடிச்சுட்டு எல்லாம் வந்திருப்போம். ஸோ ஜிம்மு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த சிட்டிக்கு போகிற வழியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டே கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு கைஸ், நிறைய எவால்வாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னும் வந்து 2 பொக்கிமான் எவால்வ் ஆகிடுச்சு. எப்படா சொன்னேன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தாங்க வச்சுருக்கேன். இன்னும் 2 பொக்கிமான் எவால்வ் ஆகிறதுக்கு அந்த பொக்கிமான் எவால்வ் ஆகும்ட்டு. ஸோ இன்னும் 3வது லாஸ்ட் நம்ம டெக்கோட லாஸ்ட்டு பொக்கிமான் பிடிக்கணும் கைஸ். ஸோ இப்போதைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன் கைஸ். ஒரு ரிப்பல் அது இது சூப்பர் போர்ஷன் அதெல்லாம் வேணும். ஸோ இப்போதைக்கு எல்லாம் பஞ்சாயத்து தான் கைஸ். ஏன்னா போகிற வேலை நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கிட்டையும் சண்டை போடாமல் தப்பிச்சு போடணும் கைஸ், அதுதான் பெஸ்ட்டு. நான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்தால் வீடியோ லென்த்து ஆல்ரெடி நான் எடுக்கும் போதே 40 மினிட்ஸ் வந்துச்சு. இப்போ எல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ட்ரிம் பண்ணிவிட்டால் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல கைஸ். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். நான் இன்னும் இது கூட சேர்த்து இன்னும் ஒரு பாட்டு இன்னொரு எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் இதுவே பெருசாக இருக்கனால அது அப்படியே தனியே கழட்டி வச்சுட்டேங்க கைஸ். அது அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. இதுவும் கலந்து வரும். ஸோ அடுத்த எபிசோடு ஒரு தரமான எபிசோடு தான் கைஸ். ஸோ வந்தோடனே இந்த அம்மா சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. பியாங்கா என்னத்துக்கு சண்டை போட வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தெரில கைஸ். ஸோ கைஸ் நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது போகிமான் சன் இருக்குல்ல, ஸோ அது என்னோடய செகண்ட் சேனல் அப்லோட் பண்ணலான்ட்டு. பட்டு எவ்வளோ ரீச் இருக்குன்னு தெரில. ஸோ செகண்ட் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அங்கேருந்து இந்த சன் கேமை அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போதைக்கு முஸ்ரானா கைஸ் இதனோட ஒரு மாடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொக்கிமான் எடுத்துகிட்டு வந்துச்சு ஹர்டேயர். ஸோ அதுக்கு முடிச்சாச்சு. ஸோ முஸ்ரானாவுக்கும் அழகாக முடிச்சாச்சு கைஸ். ஒன் இட் கோ அப்படின்னு நம்புவது. ஸோ டேரன் கோயில் வந்து லெவல் 32 போயிடுச்சு மக்களே. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோக போகிறான்னு அர்த்தம் மக்களே. ஸோ இந்த இதுலேயே நம்ம டேரன் கோயில் 2 மூவ் கற்றுக்கும். ஒன்று வந்து ஏர் கட்டர், இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மூவ் கைஸ். இது தருந்து போகும். ஸோ அது ஒரு சிறப்பான மூணே சொல்லலாம். ஸோ பியாங்கா டிவோட் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நான் என்னோடய ஸ்டார்டர் பொக்கிமானான சில்வி, நான் ஸ்டார்டர் எடுக்கும்போது சில்வி இருந்துச்சு. இப்போ சர்வைனா மாறிடுச்சு. ஸோ இந்த பாட்டிலே சர்பீரியராகவும் மாறிவிடும் மக்களே. ஸோ டேரன் கீழ் எவ்வளோ பார்க்க போகுது மக்களே. பேன்சேர் எடுத்துகிட்டு வருது. ஸோ அதனால் நான் இதே எடுத்து வந்தேன் டேரன் கோயில். ஏன்னா அது வந்து கிராஸ் டைப், நம்ம ஃப்ளையிங் டைப் இல்லையா. ஸோ அது வந்து ஃபயர் டைப், நான் ஃப்ளையிங் டைப். ஸோ அடிச்சிடலான்ட்டு ஒரு நம்பிக்கை தான். இது நெருப்பு மேலே காற்றடிச்சா அடைஞ்சிருமான்னு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இது அணையிற நெருப்பு இல்லை கைஸ், தரமான நெருப்பு. ஸோ ஃபைனலி டேரன் கோயில் இஸ் எவால்விங் மக்களே. ஸோ இதுதான் கைஸ் லாஸ்ட் எவால்வ். இது வந்து ஃபீமேலு. மேலாக இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். இது கயிறெல்லாம் வந்துருக்கும் அது மூஞ்சிலேருந்தே. ஸோ இப்போதைக்கு இது கைஸ். ஸோ ஃபீமேல். ஸோ நமக்கு இல்லை ஹெச்எம் இது கொடுத்துருக்கு கைஸ், ஃப்ளை. ஸோ ஃப்ளை மூவ் தரமான மூவ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ளை மூவை நம்மளோட இவனுக்கு கற்றுக் கொடுத்துடலாம். கஸ்ட்டுக்கு பதில் கற்றுக் கொடுத்தேன் கைஸ். அது கஸ்ட்டுக்கு பதில் தான் கற்றுக் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. நம்மளோட சிக்லிப்பு கற்றுப்பான், நம்மளோட டேரன் கோயிலும் கற்றுப்பாங்க கைஸ். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளோட பேம்பர் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கு கைஸ். அது என்னன்னே தெரில. ஸோ மேபி லெவல் கம்மின்னு நினைக்கிறேன், அதனால இருக்கும். ஸோ அன்ஃபிசண்ட்டா அது பேர் என்ன கைஸ்? ஆமாம் அந்த மாதிரி தான் வரும். டேரன் கோயில்னே வருது இன்னும் அன்ஃபிசண்ட். பறக்கும் பறவை கைஸ். அது பறக்கிறதாண்டா பறவை. நல்லா இருக்குது பறக்கும் பறவை. ஸோ கைஸ் இந்த இடத்துல டியர்லிங் மாட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போதைக்கு சல்லுன்னு போக வேண்டியதான் கைஸ். ஒரே வேலை, ஒன்லி ஜாப். எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக போகணும் மக்களே. இல்லைனா ரொம்ப இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ திரும்ப ஒரு டியர்லிங்கு காட்டவை சேஃப்லி சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி சண்டை போகிறதுல நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க மக்களே. போகிற வரல இந்த வைல்டு போக்கிமான் வேறு அது ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டே இருக்கும், வெறியாகும். ஸோ நான் எல்லாத்தையும் ரன் அவ்வளோதான் கைஸ். ரன் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். இவங்கிட்ட சண்டை போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வந்துட்டாங்க கைஸ். ஸோ எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும். சண்டை போட்டு போர்ஷன்லாம் கொடுத்து ஹீல் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு ரிசர்ச் சென்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போனேன். ஸோ பார்க்க போனப்போ அந்த இடத்துல ஒருத்தன் எனக்கு டியர்லிங் காட்டுறியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ டியர்லிங் ஏதோ வேணுமா அவனுக்கு, அதனால் அதை ஒன்று பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். அதான் கைஸ் ஒன்றும் பெருசாக இல்லை அது உள்ள. ஸோ இவன்கிட்ட தான் கைஸ் அந்த டியர்லிங் பற்றி எதுவும் சொல்லிட்டு இருந்தான். ஸோ டியர்லிங் ஏதோ காட்டுறியா அப்படின்றது கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். கொடுத்தா நமக்கு என்ன தருவான்னு தெரில.
கைஸ் இங்கே இருக்க எல்லார்கிட்டையும் பேசுறது எல்லாம் வெட்டி பசங்க தான், ஒருத்தவனுக்கும் வேலை இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கிட்ட சண்டை போடாமல் போகிறேன்னா சைக்கிள் எடுத்துக்கோங்க, சைக்கிள் எடுத்து வச்சுட்டே போயிடுங்க. ஸோ இந்த இடத்துல போக்கி மால் மாதிரி இருந்துச்சு, போய் பார்த்தா போக்கி மான் கைஸ், அது போக்கி பால் இல்லை, போக்கி மானே அது. ஸோ இது வந்து ஃபொங்குஸ். ஸோ இந்த இடத்துல லீஃப் ஸ்டோன் கிடச்சிச்சு. நமக்கு லீஃப் ஸ்டோன் தேவையே இல்லை, ஆனால் அதெல்லாம் கிடைக்குது. ஸோ நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா டஸ்க் ஸ்டோன் மக்களே. ஸோ அது ரூட் 10 தான் இருக்கும், அங்கே தான் போகணும் டஸ்க் ஸ்டோனுக்கு. டஸ்க் ஸ்டோன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்த பாட்டில் தெரியுங்க கைஸ். அந்த போக்கிமான் பிடிக்கும் போது அப்போ கண்டுபிடிச்சிடுங்க. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சார், அது என்ன போக்கிமானாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் பேம்போர் வந்து சொன்னால் ரொம்ப வீக்காக இருக்கா அப்போ தம்பி, அசால்ட்டாக முடிச்சிடுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இது வேறு கிராஸ் டைப் வேறு கைஸ். இது வந்து கிராஸ் ப்ளஸ் நார்மல் டைப்பு டியர்லிங்கு. சரி அவன் டியர்லிங் கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலான்னு தான் கைஸ் சொன்னேன். ஃபைனலி ஐ அச்சீவ்டு, பிடிச்சிட்டேன் கைஸ். ஸோ அப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒரு போக்கிமான் ஆகிடுச்சு. இவன் வேறு கைஸ், இவன் காரா பிளாஸ்ட், இவன் காரா பூந்தி கைஸ், இவன் காரா பூந்தி. இவன் ஒரு போக்கிமானே இல்லை கைஸ். இவன் கூட எது சண்டை போடுறேன்னு கேட்டிங்கன்னா தெரில கைஸ், ஏதோ சண்டை போடணும்னு தோணுச்சா தான் சண்டை போட்டுட்ருக்கேன். ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம் மக்களே அவனை. அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இந்த போக்கிமான் மாட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல திரும்பவும் காரா பூந்தி. என்ன கைஸ் பண்ணுறது இந்த காரா பூந்தி வச்சுட்டு? ஓ மை காட், ஹி வாஸ் டோட்டலி வேஸ்ட் கைஸ். இருந்தால் நான் பிடிச்சி வச்சுக்கலாம், ஹெட்பட்லாம் யூஸ் பண்ணுறான். இது வந்து ஒரு எரக்ராஸ் மாதிரி கைஸ், நம்மளோட எரக்ராஸ் மாதிரி தான் எவனும். பக் டைப்லாம் எல்லாம் ஒன்று தானே. சரியாக போச்சு கைஸ், எரக்ராஸ் அவங்க தம்பின்னு வச்சுக்கோங்கண்ணே. ஏன்னா காரா பூந்தின்னு பேர் வச்சுருக்கான். ஸோ போக உள்ள கைஸ் எல்லா பக்கமும் போட்டு அணை கட்டுறாங்க. இந்த சைடு போக முடியல, அந்த சைடு போக முடியல, எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு இந்த கேவுள்ள தான் கைஸ் போகணும். போகிற வரல டீம் அவங்க வேறு வருவாங்க, பிளாஸ்மா தலையனுங்க. பெஸ்ட்டு கைஸ். சத்தியமாக இந்த பாட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான பாட்டு தான் எனக்கு, ஏன்னா விளையாடுறதுக்குள்ளே கிழிஞ்சிடுச்சு. ஸோ நான் ஏதாவது அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டேன், நல்லா பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இவன் வந்திருக்கான் கிளியே, அவன் அப்பயே சொன்னான் ரூட் 6 வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு தரமான ஒரு மூவ் கொடுத்துருக்காங்க கைஸ், புல்டோஸ். ஸோ இந்த மூவை போக்கிமான் சன்னில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட மட் பிரேக் கற்றுக் கொடுத்துருப்பேன், அதுவே கற்றுக்கிட்டு இருந்திருக்கு. செம்ம மூவ் கைஸ் இது. ஸோ நீங்கள் அந்த போக்கிமான் சீரிஸ் பார்க்கலான்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. ஸோ அது வந்து அப்படியே நம்ம இப்போ செகண்ட் சேனலுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த சேனலில் மட்டும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறந்துட்டேன்னா யாருன்னா கமெண்ட் பண்ணுங்க தரேன். ஏன்னா வீடியோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது என்றைக்கி, அதை அப்லோட் பண்ணுறது என்றைக்குன்னு தெரில கைஸ். போனால் நம்மளை திரும்ப வணக்கடினாங்க மக்களே. லார்ட் என்ன? ஓ எஸ். ஐயோ எனவே என்னென்னவோ பேசுவாங்க கைஸ். அவங்க வந்து ஏதோ டீம் ஷேடோ வாரியர்ஸ் அவங்க. ஸோ அவங்க வந்து இப்படி எல்லாரையும் பிடிச்சி தரது தான் அவங்க வேலையை மக்களே. அவனுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சா? ஆமாண்டாடி, நீ எங்கேருந்துடா வந்தடி, உன்னை எதுக்குடா விற்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இவன் கைஸ் இவன் பைத்தியக்காரங்க கைஸ், இவன் நம்பவே முடியக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நிறைய 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 போக்கிமான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபெரோ சீடு. ஸோ இது வந்து ஃபெரோனா அயனு, சீடுனா விதை. ஸோ அயன் விதை, இரும்பு விதை கைஸ். ஸோ வந்து ஜோல்டிக். ஸோ இவன் வந்து நான் எலக்ட்ரிக் டைப் போக்கிமான் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் தலைவன் வேறு எதாவது அட்டாக்லாம் யூஸ் பண்ணுறான் கைஸ். அவன் வச்சிட்ருப்பான், என்கிட்ட இருக்கும் இந்த போக்கிமானு. ஸோ கைஸ் செஸ்டோபெரியை வந்து நான் நம்ம அன்ஃபீசன் தான் நம்ம பேர், அதுதான் நினைக்கிறேன் கைஸ். நம்ம அப்படியே கூப்பிட்டுக்கலாம் அன்ஃபீசன் தான் நினைக்கிறேன், அப்படியே கூப்பிட்டுக்கலாம் கைஸ். நம்ம அதுக்கு வந்து செஸ்டோபெரி கொடுத்தேன். செஸ்டோபெரி சேரன்னு சொல்லியிருப்பான். செஸ்டோபெரி கொடுத்துட்டு அந்த போக்கிமான் தூங்கிச்சுன்னா எந்திரிச்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அன்ஃபீசன்ட்டை மட்டும்தான் அவங்க அடிக்கடி தூங்க வைக்கிறாங்க. அது என்னன்னே தெரியல கைஸ், அவனை பார்த்தாலே தூங்க வைக்கணும்னு தோணும் போல் கைஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு பபுள் மாதிரி வந்துச்சுல்ல, அந்த பபுளில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் கைஸ் இது கிடைக்கும். ஏதாவது எக்ஸ்கட்ரில்லாம் ட்ரில்பர். ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட்டு பாலில் தான் கைஸ், லாஸ்ட்டாக இருந்தது 4 ட்ரிப்பிள் கைஸ். 4 ட்ரிப்பிள் போட்டு அப்படி தான் அவனை பிடிச்சான். லாஸ்ட் ட்ரிப்பிள் தான் கைஸ் மாட்டினாவன். ஸோ கைஸ் இவங்க வந்து நமக்கு ஏதோ கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்னா கைஸ் நேரம் ஞாபகம் இல்லை எனக்கு. இவங்க என்ன கொடுத்துருப்பாங்க தெரில கைஸ். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோனாக தள்ளினாலே நகர்ந்துருமாமா. ஸோ நான் அந்த சைடு போய் தள்ளிட்டு இருந்தேன், இந்த சைடு வந்து தள்ளிப்பா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த சைடு வந்து தள்ளினேன் கைஸ். ஸோ இவன்கிட்ட சண்டை போடாமல் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை கைஸ். இவன்கிட்ட சண்டை போட்டு தான் நம்ம போகணும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் சண்டை போடாமல் போகலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல பாய்சன் ஜெம் தப்புது, அந்த ஜெம்மு தான் கேஸ் கிடைக்கும். நிறைய ஜெம்மு கிடைக்கும், கலர் கலராக விதமாக கிடைக்கும். ஆனால் என்னமோ தெரில, எனக்கு அந்த கேவில் இந்த ஜெம்மே ஒன்று கூட கிடைக்கல கைஸ். அழகாக முடிச்சு விட்டு வந்துட்டேன். ஸோ கைஸ் இந்த போக்கிமான் லிங்க் செம்ம போக்கிமான் கைஸ். ஆனால் இது தரமான போக்கிமான்னே சொல்லுவேன்.
ஸோ இப்போதைக்கு சர்வைன் எதுக்காக முன்னாடி வச்சுட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா லெவல் என்ன கைஸ். ஹெச்பி ஷேர் வேறு இதுக்கு தான் கொடுத்துருக்கேன். எவன் சண்டை போடலாம் இதுக்கு வந்துடும் ஹெச்பி. ஸோ ஹெச்பி ஷேர் இதில் எப்படி வேலைக்கு ஆகுதுன்னா, இப்போ ஒரு போக்கிமான் சண்டை போடுதுன்னா அதில் பாதி அது எடுத்துக்கும், பாதி இதுக்கு தந்துடும். இப்போ 2 போக்கிமான் சண்டை போடுது, அது ரெண்டுத்துக்கும் 50ல் பாதி 25 போயிடும். இதுக்கு 50% வந்துடும் கைஸ். ஸோ இந்த இதுவே தரமான இதுவாக இருக்குது. அதே மாதிரி தான் கைஸ் 3 போக்கிமான் சண்டை போட்டாலும் அதில் 50ல் அதுங்க 3 பாதி எடுத்துக்கும், இது 50 ஃபுல்லாக எடுத்துக்கும் கைஸ். ஸோ அதான் இந்த கேமில் ஹெச்பி ஷேராக ஒர்க் ஆகுது, அவ்வளோதான் வேஸ்ட் இது. அந்த மற்ற கேம்லலாம் ஹெச்பி ஷேர்னால் எல்லா போக்கிமானுக்கு ஈக்குவலாக ஹெச்பி போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் போகிறதில்ல கைஸ். ஸோ இந்த இடத்துல நிறைய போக்கி பால்லாம் இருக்கும், ஹீல் பால், அந்த பால், இந்த பால், எல்லா பாலும் எடுத்துக்கிறதாங்க கைஸ். ஹைப்பர் போர்ஷன் வேறு இருக்கும். இவன் வேறு இப்படி திரும்பி போயிட்டுருக்கானே, மாட்டி போகணும்னு நினச்சேன். இவங்க சண்டை போடுவானே கேட்டிங்கன்னா தெரில கைஸ், சண்டை போடுவானு. ஸோ என்னவோ என் தெரிஞ்சு சண்டை போட வந்த மாதிரி தெரில, ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ரிப்பல் காலி மக்களே. ஸோ இப்போதைக்கு ரிப்பல் போட்டுக்கலாம் வாங்க. ஸோ சூப்பர் ரிப்பல் அதுக்காகவே வாங்கி வச்சிருந்தேன். தேடுற கைக்கு கிடைக்க மாட்டேங்குது கைஸ். எதனா ஒரு அவசரம்னா கைக்கே கிடைக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்புறம் இதில் தேடிட்டு இருந்தேன். ஸோ திரும்ப இதில் வந்து தேடினேன், இதுலேயும் இல்லை. ரிப்பல் இருக்குது, சூப்பர் ரிப்பலை காணோம். ஃபைனலி ஐடென்டிஃபைடு கைஸ். மேலேயே தான் இருக்குது, கண்ணு தெரியாமல் நான் தான் சுற்றிட்டு இருந்திருக்கேன். 6 ரிப்பல் இருந்துச்சு, இப்போ நான் 4 தான் இருக்குது. ஸோ அப்புறமா அங்கங்கே கொஞ்சம் போர்ஷன்லாம் போட்டு ஹீல் பண்ணிக்கிட்டேன். நம்ம பேம்போடு தான் கைஸ் அடி வாங்குறான், சரியாக அடி வாங்குறான். ஸோ அவனை அவ்வளோதான் கைஸ், அவனுக்கு சங்கு ஊத வேண்டியது தான். சங்கு ஊதுனா நான் விட்டுறலாமா இல்லை அப்படியே வச்சுக்கலாமா. லாஸ்ட் எல்லா போக்கிமானும் விட்டுறலாம் கைஸ். நான் எல்லா கேம்லையும் பண்ணுவேன், பார்க்கலாம் கைஸ். இவங்க எதோ தேடிட்டுருக்கேன், கிளிங்கை தான் தேடிட்டுருக்கேன். அந்த போக்கிமான் சொன்னால கைஸ், அந்த செட்டிங்ஸ் மாதிரி இருந்துச்சு அந்த போக்கிமானு. திரும்ப வந்துட்டாங்கடா ஷேடோ, உன் லட்சியே சாடி பண்ணானு. இதுக்கப்புறம் பண்ணால் ஒரு படிக்கட்டு இருக்கும், அந்த இடத்துல டீம் பிளாஸ்மாவோட ஹெட்டு இவன் நின்றுட்டு இருப்பான் அப்படின்றாங்க. ஸோ போகிற வழியில் பாருங்க, சண்டை மேலே சண்டை, எத்தனை சண்டை தெரியுமா, வெறியாகும் மக்களே. ஸோ நான் எல்லா சண்டையும் ஸ்கிப் பண்ணிட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ லென்த்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரே போக்கிமான் தான் இருக்கும், வாட்சாகு அந்த மாதிரி இந்த மாதிரி போக்கிமான் தான் இருக்கும். ஸோ இந்த சைடு போகலான்னு பார்த்தா இந்த சைடு எவனோ நின்றுட்டு இருந்தான். சரி இங்கே வந்தால் இவன் கூட சண்டை போடாமல் சண்டை போடாமல் போகவே முடியாது மக்களே. டீம் ராக்கெட் கிரண்ட் முடிச்சாச்சு சொன்னாது. ஸோ இப்படி தான் கைஸ் எல்லாத்தையும் முடிக்க போகிறோம். அப்படியே செல்லுன்னு அதான் செவனே முடிச்சாச்சு. ஸோ இவன் தான் 3வது. மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரில கைஸ். ஸோ இவன் வேறு இருக்கானா கைஸ். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான தருணம். ஸோ நம்மளோட சர்வைன் வந்து சர்பீரியா உருமாற போகுது. ஸோ எவ்வளோ பெருசு கைஸ் விஷயம். ஏன்னா ஸ்டார்டர் போய்மானு பரவாயில்ல, எவ்வளோ லைட்ஸு கைஸ், அதுவே பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த பாட்டில் ஒரே அந்த போக்கிமான சேர்த்து லெவலப் பண்ணுவேன். அப்போ இது லெவலப் பண்ணேன், லெவல் இப்போ எப்படினாலும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா இவங்களே லெவல் ஏற்றி விட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை இவங்க இருக்கிற வரைக்கும். ஸோ இது 5வது 5 டீம் பிளாஸ்மா மெம்பர் இது வரைக்கும் நம்ம சண்டை போட்டிருக்கோம். இன்னும் எத்தனை பேர் இருக்க போகிறாங்கன்னு தெரில, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரில. ஸோ நான் சொன்னால இந்த மாதிரி சப்ப போக்கிமா தாங்க வாட்சோகு அது இதுக்கு அது இதுதான் இது அப்படின்னு வச்சுட்ருப்பாங்க. ஸோ அழகாக முடிச்சாச்சு கேஸ். முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட சர்வைன்ட்டு வந்து ஹெச்பி ஷேர் எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 50% ஹெச்பி இதுக்கு போகுது, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஏற மாட்டேங்குது. சரி அவங்களுக்கே இருக்கட்டும், இது லெவல் ஜாஸ்தி தேங்க்ஸ் இருக்குது, இது என்ன ஈஸியாக லெவல் ஏற்றிடலாம். ஸோ நம்மளோட இவன் வந்து ராக் ஸ்லைடுன்ற ஒரு மூவ் கற்றுக்கிட்டான். ஸோ அதுக்கு பதில் இன்னொரு மூவ் ராக் த்ரோவுக்கு பதில் ராக் ஸ்லைடு கற்றுக்கிட்டேன். ஏன்னா ரெண்டுமே டார்க் டைப் மூவ் தான். ஸோ அதனால தாங்க கேஸ். டார்க் இல்லை ராக்குன்னு தான் சொன்னேன், எனக்கே டார்க்குன்ன மாதிரி கேட்டுச்சு. இது 5 எத்தனை பேர் கேஸ் ஆச்சு மொத்தம் மறந்தே போயிட்டேன் நான். ஸோ ஏதாவது கிளிங்க்குன்ற போக்கிமான் மாட்டுச்சு, பட் அதை பிடிச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் கேம் வெளில வந்துச்சு கைஸ். ஸோ நல்ல சின்ன சேவாக பண்ணனால பிரச்சனை இல்லை கைஸ். இந்த இடத்துல திரும்ப எது போய் மாட்டுச்சு. நிறைய 2 தடவை வெளில வந்துச்சு, இந்த இடத்துல 2 தடவை வெளில வந்துச்சு. நல்ல சேவ் பண்ணி வச்சனால தப்பிச்சுன்னு தான் சொன்னோம். ஸோ மொத்தம் அங்கேருந்து 1 2 3 4 5 6 7 பேர் இருப்பாங்க மக்களே சண்டை போடுறதுக்கு மட்டுமே. ஸோ இப்போதைக்கு இந்த போக்கிமான் வச்சுருக்காங்க கைஸ். இந்த போக்கிமானுக்கே இது போக்கிமானே இல்லை. ஸோ நான் அப்படியே போக்கிமான் மாற்றிட்டேன், குருடர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். குருடர் கண்ணு தெரியாத கைஸ். இவர் பயங்கரமான ஆளானா ஒரு அடி இடி மாதிரி இருக்கும். வெக்கப்ஸில் போடு சாகு கைஸ். என்ன கைஸ் சாக மாட்டேங்குது, வெக்கப்ஸில் போட்டால் செத்துருன்னு நினச்சேன். ஆனால் அது அயன் டிஃபென்ஸ் ஏற்றிட்டே இருக்கும் மக்களே. ஸோ அதுக்கு சூப்பர் எஃபெக்டிவ் தான். அந்த டிஃபென்ஸ் ஏற்றுறதுனால தான் பிரச்சனையே. ஸோ பவர் ஜெம்முன்ற ஏதாவது அட்டாக் யூஸ் பண்ணிச்சு. நான் இந்த இடத்துல லோக்கிக்கு போட்டேன். லோக்கிக்கு எவ்வளோ போதும், இப்போ லோக்கிக்கு செம்மையாக போகுது கேஸ்.
லோக்கிக்கு ஒரு பவரான மூவ் தான் நான் சொல்லுவேன், எனக்கு கேட்டிங்கன்னா தரமான மூவ். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது, நம்ம டிம்பர்கிட்டேருந்தே இருக்குது. ஸ்டார்டிங்கில் பிடிக்கும் போது இருந்துச்சு லோக்கிக்கு. ஸோ அடுத்து இந்த ஜோல்டிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஜோல்டிக்கு எலக்ட்ரிக் டைப் போக்கிமான் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேம்பர் எடுத்துகிட்டு வந்தேன். என்னடா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பாருங்கள், ஸ்க்ளாட் மூவ் போட்டேன்னா எவ்வளோ போகும்னு நினைக்கிறீங்க? ஆஃப் போயிடுச்சு. பட் ஆனால் இதெல்லாம் போடுது ஈஸி, அது ஏதோ வித்தியாசமான மூவ்லாம் போடுது அது. ஸோ நான் 2 அட்டாக்கில் முடிச்சிட்டேன், பட் இருந்தாலும் அது ஏதோ வித்தியாசமான டைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி பக் அண்ட் எலக்ட்ரிக்காக இருக்குமோ, மேபி இருக்கலாம் கைஸ். ஸோ இதாங்க இந்த கிளிங்க் போக்கிமான். ஸோ கிளிங்க்கு வந்து ஸ்க்ளாட் போட்டேன், எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலான்ட்டு. இப்போ அதுவே ஜாஸ்தி தேங்க்ஸ் போச்சு. இந்த பேம்பர்கிட்டே பெஸ்ட்டான மூவ் ஸ்க்ளாட் கைஸ், அடிச்சு சொல்லுவேன் நான். ஸோ அடுத்த தேங்க்ஸ் ஃபெரோசிட்டி எடுத்துகிட்டு வந்தான். இது வந்து நான் இது எப்படி சொல்கிறது, இந்த டைப்புன்னு பக் டைப்புன்னு தூக்கிட்டு வந்தேன். பட் கடைசியில் நம்மள பக் டைப் ஆக்கிட்டாங்க. அன்ஃபீஸ் அண்ட் ஃப்ளை மூவ் போட்டாங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஃப்ளை மூவ் போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ போகுது, கம்மியாக தான் கேஸ் போகுது. அதனோட அயன் பார்ஸ்னால நமக்கும் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு நீட்டிட்டு இருக்குல்ல, அதுதான் அயன் பார்ஸ். நீட்டிட்டு இருக்குல்ல, நீட்டிட்டு என்ன கேஸ் வாய் வளருது. ஸோ இதுவும் அந்த அயன் டிஃபென்ஸ் வச்சுட்ருக்கு. ஸோ அதுதான் பிரச்சனை, எல்லாருக்கும் அந்த அயன் டிஃபென்ஸ் தான் கேஸ். ஸோ அப்புறம் நம்மளோட அன்ஃபீடன்ட் வந்து ஏர் கட்டர்ன்ற மூவ் கற்றுக்குச்சின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், போன வீடியோவில் கற்றுக்குச்சின்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரில. பியங்கா எம்பி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அடுத்த சிட்டிக்கு அப்படின்னு. ஸோ பியங்கா காது ஷார்ப்பு வாய்ஸ் அங்கேருந்தே கண்டுபிடிச்சி. ஆமாம், அதுக்கு ரொம்ப ஷார்ப்பு. காது ஷார்ப்பான அளவுக்கு மூளை ஷார்ப்பாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஜூனிப்பர், நீங்கள் போக்கிமான் இதெல்லாம் ரிலேட்டாக பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ நீ என்னோடய பெரிய ஃபேனாக இருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு கேஸ். அது என்னென்ன வளரிட்டு. ஸோ இது வந்து நான் ப்ரொஃபஸர் ஜூனிஃபருக்கு பாடி கார்டாக இருக்கேன்ட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜெம் கிடைக்கும் கேஸ். ஆனால் ஒரே ஒரு ஜெம் கூட நான் அந்த கேவில் கண்டுபிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா தெரில மக்களே. ஸோ எனக்கு அந்த போக்கிமான் ஃபஸ்ட்டு போனோன்னே மாட்டிடுச்சு. ஒரே வாட்டி தான் அந்த பபுள் வந்துச்சு, அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன் அந்த போக்கிமான்ட்டு. ஸோ நான் அசால்ட்டாக பிடிச்சிட்டேன் கேஸ். சரி ஓகே கேஸ், அவ்வளோ இந்த வீடியோ பார்த்து நன்றி. ஒரு பார்க்குற வரைக்கும் டாட்டா ப்ளீஸ். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி ஓகே கேஸ், பை.